இந்த 2 ப்ளவுஸும் நேத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி குடுத்த ப்ளவுஸ் தான். இந்த 2 ப்ளவுஸுக்குமே பார்த்தீங்கன்னா, நார்மலா லைனிங் குடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரே ப்ளவுஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, மாடல் ப்ளவுஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த 2 நார்மலான ப்ளவுஸையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டேன். மாடல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தேங்கிறது தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனா 1, 2 கிளிப்பிங்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது. நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒண்ணு வந்து கால் வந்துருது. இல்லாட்டினா யாராவது கஸ்டமர் வந்து ஸ்டிச் பண்ண குடுக்க வந்துடுறாங்க. இல்ல WhatsAppல ஏதாவது மெசேஜ் வருது. இந்த மாரி இருக்கிறதுனால, கன்டினியூஸா வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அதனால நான் எடுத்த 1, 2 கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். இதில என்ன டிசைன் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா ட்ரெண்டிங்கில இருக்குல்ல, செட்டிநாடு காட்டன் சாரி ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் வரையும் ஒரு பெண்டு வரும் இல்லைங்களா? அந்த டிசைன் தான் வந்து நான் இதில வந்து வச்சிருந்தேன். ஃப்ரண்ட்ல ஒரு பக்கமும், பேக்ல 2 பக்கமும் வர்ற மாதிரி வச்சிருந்தேன். இந்த ப்ளவுஸோட அவுட்புட் எப்படி இருந்துச்சுங்கிறத நானு நேத்து ஒரு வீடியோல வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, மாடல் ப்ளவுஸ் வந்து முடிச்சுட்டேன். அதோட சாரி தான் அந்த கரும் பச்சை கலர் சாரிக்கு அந்த ப்ளவுஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரீன் கலர்ல அந்த பாசி பச்சை காட்டன் சாரி மாரி இருந்துச்சு. அதுக்கு நார்மலா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி, அந்த லேஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் சாரி 3 சாரிக்குமே பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் அடிச்சு, ஓரம் அடிச்சு அந்த 3 ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டா அந்த கஸ்டமருக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து 2மே மாடல் ப்ளவுஸ் குடுத்துருந்தாங்க. நார்மலா இந்த பொங்கல் டயத்துல ப்ளவுஸ் தைக்கிறதே கொஞ்சம் ஹரிபரியா ஸ்டிச் பண்ற மாரி இருக்கும். ஆனா, மாடல் ப்ளவுஸும் அந்த டயத்துல தான் வேணும்னு கேட்பாங்க. அந் இப்போ நார்மலா ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கும், மாடல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃபரெண்ட் இருக்கு. மாடல் ப்ளவுஸ்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 ப்ளவுஸ்க்கு மேல ஸ்டிச் பண்ணவே முடியாது. அதுவும் ஹெவி மாடல்னா ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடியும். ரொம்பவே டைம் எடுக்கும். இருந்தாலும் இந்த டயத்துல தானே நமக்கு அதுவும் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ, அதனால கொஞ்சமே டைம் ஆகுது மாடல் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு. இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கஸ்டமரு மொத்தம் 2 ப்ளவுஸ் வந்து குடுத்துருந்தாங்க. 2மே மாடல் ப்ளவுஸு. ப்ளஸ் அந்த சாரீக்கும் வந்து 2 சாரீக்கும் ஃபால்ஸ் அடிச்சு குடுக்க சொல்லியிருந்தாங்க. இந்த வயலட் கலர் சாரீக்கு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் அடிச்சாச்சு. இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். பெரிய பார்டர பேக் நெக்குக்கு வச்சு டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. சின்ன பார்டர கைக்கு குடுக்க சொல்லியிருந்தாங்க. போட் நெக்கு பிரின்சஸ் கட் வந்து வச்சிருக்கிறேன். இன்னொரு சாரீ பார்த்தீங்கன்னா, இந்த சாரீ தான். இதுக்கும் ஃபால்ஸ் அடிச்சாச்சு. இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, பைப்பிங் குடுத்துட்டு, பின்னாடி போட் நெக்கு, லீஃப் டிசைனு, பட்டன் குடுத்துட்டு, ஸ்கேலப் டிசைன் கைக்கு வருது. ஃப்ரண்ட்டில இந்த ஸ்டார் நெக்கு, அப்புறம் பிரின்சஸ் கட் வச்சு இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நேற்று என்னோட டே லைஃப் வந்து இப்படி தான் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.